கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போக வேண்டிய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 2:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கடந்த வாரம் எங்களுடைய 2 வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய திருச்சபையில் எங்களுடைய சபையில் திருமணத்தை குறித்து செய்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குருவானவர் கேட்டுக்கொண்டபடியினாலே இந்த பிரசங்கத்தை தான் நாங்கள் செய்தேன். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னபடினாலே இந்த நாளில் அதை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அங்கே பார்க்கிறோம், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள், ஒரு இன்விடேஷன் அங்கே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையை மட்டும் இதை குறிக்காது, தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அழைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். நாம் அழைத்தால் வழிய அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணி வரவே மாட்டார், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டார். இஸ் அ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். யாரையும் அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ரோபோவினுடைய வாழ்க்கை போல இயந்திரத்தனமான வாழ்க்கையாக அது இருக்க முடியும். அவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிற தேவன். நம்ம அழைத்தாதான் அவர் நமக்குள் வருகிற ஆண்டவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்கணும், கதவை திறக்கணும், நான் உள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். நான் தட்டி கொண்டே தான் இருக்கிறேன். இன்றைக்கும் என் பிள்ளைகள் என் சத்தத்தை கேட்பார்களா, நான் அவங்களுக்குள்ளே வர்றதுக்கு ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க தான் கேளாதவர்கள் போல இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை என் சத்தத்தை கேட்டு தங்கள் இருதய கதவை அவங்க திறந்து கொடுப்பார்கள் என்று சொன்னால், நான் அவர்களுக்குள்ளே வந்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அப்போ பாருங்கள், அந்த திருமண வீட்டிற்கு கர்த்தர் அழைக்கப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது நம்ம பார்க்குறோம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 28, 29 ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர் சொன்னதெல்லாம் சீஷர்கள் மறந்து போனாங்க. அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி இருந்தார். அதெல்லாம் மறந்து போய்விட்டு 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு நடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் தூரம் ஆண்டவர் அவங்ககிட்ட எல்லாவற்றையும் முதல் தொடங்கி கடைசி வரையாக எல்லாவற்றையும் விவரித்து சொல்கிறார். விசுவாசிக்கிறதுக்கு இதயம் இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி ஆண்டவர் எப்படி பாடுபடணும், எப்படி உயிரோடு எழும்பணும் என்று எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி காண்பித்து கொண்டே வருகிறார். கொஞ்சம் தூரம் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது ஆண்டவர் அப்புறம் போகிற போல காண்பிக்கிறார், விலகி போகிறது மாதிரி காண்பிக்கிறார். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பொழுது போயிட்டு, ஐயரே என்ன செய்யுங்க, எங்களோடு வந்து தங்கி இருங்கள் என்று சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுவார். ரொம்ப கம்பல் பண்ணி, நம்ம சில சமயம் சில பேரை கம்பல் பண்ணி கூப்பிடுவோம்ல, கட்டாயம் வரணும் என்று சொல்லுவோம் அல்லவா, அதே மாதிரி அவங்கள அவரை தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவர்களோடு தங்கும்படி கர்த்தர் உள்ளே போனார் என்று பார்க்கிறோம். அப்படி போய் இருக்கும்போது தான் அவங்களுக்கு அப்பத்தை பிற்கும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இது இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டாங்க. அதான் சொல்கிறாங்க, அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விவரித்து காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லுகிறாங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு 2 பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். அந்த குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையாய் மாறிவிடும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை அழைக்க வேண்டும்.
ஆண்டவரே என் குடும்பத்தில் வாருங்க ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வரணும் ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் இல்லாட்டினா என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவரை நாம் வருந்தி அழைக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும், இயேசு இல்லாத முன்னிலைமையை காட்டிலும் இயேசு இருக்கிற இந்த பின்னிலைமையான வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம். கம்பேர் பண்ணவே நோ கம்பேரிசன். முன்னிலைமைக்கும் பின்னிலைமைக்கும் கம்பேரிசனே இருக்க முடியாது. அந்த அளவு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது மட்டுமல்ல, மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய தாய் அங்கே என்ன ஆயிடுது, திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுது. இயேசு அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. அந்த வீட்டில் என்ன ஆயிடுது, திராட்சரசம் குறைவுபடுகிறது. உடனே அவருடைய தாயார் வந்து சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, அந்த 4ஆம் வசனத்தை பாருங்கள், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். என் வேலை வரவில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் என்ன செய்கிறோம், அவசரப்படுகிறோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் உடனடியாக நடந்து விட வேண்டும் என்று சொல்லி. அப்படி ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருப்பார் என்று சொன்னால் அவருக்கு ஈசாக்கு அவர் பெற்றுக்கொண்டே இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், உற்பவ கால திட்டத்தில் நான் வருவேன், அடுத்த வருஷம் சாராளுக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், சாராள் அந்த குழந்தையை பெற்று எடுப்பதற்கு 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம காத்திருக்கிற காரியத்துக்கு 25 ஆண்டுகள் ஆகாது அப்படின்னு நம்ம பயந்து விடாதீர்கள். ஆனால் அவர் சொன்ன வேளையில் தான் அது வரும். காட்ஸ் டைமிங் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம அநேக முறை நம்ம தாமதிப்பதனால நம்ம என்ன செஞ்சு விடுகிறோம், வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடும். ஆனால் அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை என் சொந்த வாழ்க்கையில் கூட ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் பாரம்பரியமாக சிஎஸ்சி கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட மகள். நான் திருமணமாகி இந்த விளாத்திக்குளம் பகுதியில் வந்தபோது என்னுடைய வீட்டில் என் கணவர், என்னுடைய கணவருடைய தாய் தகப்பன் மாதிரி அத்தை மாமா 3 பேர் தான் கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் என்னாலும் அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். அப்போது ஞாயிற்றுக்கிழமையான எனக்கு அந்த சிஎஸ்ஐ எப்போவுமே அப்படி போய் பழக்கனால ஆலயத்திற்கு கட்டாயம் போய்விட வேண்டும் என்று சொல்லி, அப்போது நான் போகும்போது என் ஹஸ்பண்ட் அவங்க டாக்டராக இருக்காங்க. விளாத்திக்குளம் அந்த தாலுகாவில் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்கிறோம். அப்போது நான் போகும்போது ஹாஸ்பிட்டலில் போய் அவங்ககிட்ட அவங்களையும் கூப்பிடுவேன். சில நாள் வருவாங்க, சில சமயம் சொல்லிடுவாங்க, எங்கள் அம்மா போகிறேன்னு, எங்கள் அம்மா கூட என்னை போயிட்டு வந்துட்டு நான் வர மாட்டேன் ஏன் அப்படியே. அதுக்கு ஒரு காரணம் சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும், கிராம பகுதியிலலாம் எப்படி என்று சொன்னால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இந்த குறித்த டைம் வைத்து அப்படிலாம் வரமாட்டாங்க. 24 மணி நேரம் எப்போனாலும் நம்மளை அழைப்பார்கள். அதனால் எனக்கு கேஸ் நிறைய காத்து கொண்டு இருக்கும், என்னால் வர முடியாது, நீ போ என்று சொல்லிடுவார்கள். அப்படி எனக்கு முதல் பையன்றனா நாங்கள் 2 பேரும், நான் இப்போ எங்கள் அத்தை கூட என் மகனையும் கூட்டி கொண்டு போவேன். ஆனால் ஆலயத்திற்கு போனவுடனே எல்லா இடமும் சுற்றி பார்க்கும்போது எல்லோரும் கணவன் மனைவியாய் வந்திருப்பாங்க. எனக்கு ஆலயத்தில் பாட்டு பாடும்போதே கண்கிலேருந்து கண்ணீர் வரும். எங்கள் பக்கத்தில் அத்தை இருக்கிறனால மறைத்து கொண்டு அப்படியே அழுவேன். எனக்கு ஐயோ நம்ம வீட்டில் மட்டும் வரமாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி கண்ணீரோடு என்ன செய்வேன், வீட்டுக்கு என்ன செய்வேன் தெரியுமா, மேல் அறையில் போய் அழுவேன். அழுதுட்டு சொல்லுவேன், ஆண்டவரே இனிமேல் நான் அவங்கள ஒரு நாளும் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க என்றைக்கு வர்றாங்களோ நீங்கள் தான் அவங்கள வர பண்ண வேண்டும் என்று சொல்லி 2-3 வாரம் படி தொடர்ச்சியாக என்ன சின்ன தேவ சமூகத்தில் மட்டும் போய் அழுவேன். அவங்ககிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டேன். போவேன், ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், காணிக்கை மட்டும் வாங்குவேன். ஒருவேளை எனக்கு போகக்கூடாத நாள் இருக்கும் என்று சொன்னால், முடியாத நாட்கள் அந்த சூழ்நிலையில் ஒருவேளை எங்கள் அத்தை அன்னைக்கு போனேன்னா நான் போக முடியாது. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிறிஸ்தவ நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தா, அவளிடத்துல காணிக்கை மட்டும் கொடுத்து நீ போய் போட்டு விடு என்று சொன்னான். அதில் எனக்கு ஒரு திருப்தியாகவே இருந்தது. இப்படி 2-3 வாரங்கள் கடந்து போனது. இன்னொரு வாரம் நான் போகும்போது என் பையனையும் நானும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க, நில்லு நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்றைக்கு வந்த காய்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன வர்றாங்க, ஆலயத்துக்கு வர்றது மட்டுமல்ல, அவங்க நீங்கள் எங்கள் பகுதியில் விசாரித்தால் அவர்களை குறித்து எல்லாரும் சொல்வார், ஒரு நல்ல ஒரு நீதிமான்.
இன்றைக்கும் எந்த இடத்திற்கு நான் பிரசங்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் உடனடியாக அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் போயிட்டு வான்னு சந்தோஷமாக அனுப்பி விடுவார்கள். சில சமயம் குடும்பத்தில் உறவினர்களாம் வந்திருக்கும்போது அழைப்புகள் அந்த நேரம் வரும். அப்போ நான் இப்போ வர முடியாது என்று சொன்னால் கூட என்னை சத்தம் போடுவாங்க. ஏன் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்க மாட்டோமா, நீ எதுக்கு வர்றதை மாட்டேன் என்று சொல்கிறார். எதுக்குன்னு என்ன தான் கடிந்து கொள்வார்களே தவிர ஒரு நாள் ஊழியத்திற்கு அவர்கள் தடையாக இருந்ததல்ல. ஆனால் பாருங்கள், ஒரு காரியம், ஒருவேளை அன்றைக்கு நான் அவசரப்பட்டு அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பேன் என்று சொன்னால் எங்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு சமாதானமாக இருந்த குடும்ப வாழ்க்கையாக இருந்திருக்கவே முடியாது. இதை வைத்தே எங்களுக்குள்ள இது என்றைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் கிரியை செய்வார் என்று சொல்லி நான் காத்திருந்தபடியினாலே வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணி தந்தார். அது மாதிரி தான், எதற்கும் அவசரப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு குறித்த வேலை வரும்போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு அனுகூலப்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்வார். ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்வார், இஸ்ரவேல் சந்ததியார் எகிப்து தேசத்தில் 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் அதற்கு பிறகு தான் அவங்க விடுதலை ஆவார்கள் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, அவர் சொல்வார், எமோரியருடைய அக்கிரமத்தின் அளவு நிறைவாகணும். அதனால் 400 ஆண்டுகள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லிவிடுவார். பாருங்கள், அதே யாத்ராகமத்தின் இது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் குடியிருந்தது 430 வருஷம். அடுத்த வசனம் சொல்கிறது, 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சேனையாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள் என்று. ஒரு நாள் முன்னுக்கும் வரல, ஒரு நாள் பின்னும் வரல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். ஏன்னா அந்த 430 வருஷத்தில் தான் அந்த எமோரியர் கானான் தேசத்தில் குடியிருக்கிறாங்க. அப்படியே ஆண்டவரோடு நம்ம கூட நிறைய நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம், துன்மார்க்கம் இவ்வளவுலாம் பண்ணி கொண்டு இருக்கிறான், ஆனாலும் அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்ட்டு அநேக நேரம் தாவீதை போல் நம்மளும் சோர்ந்து போகிறோம் அல்லவா? இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம், ஒரு அளவு வைத்திருக்கிறார். இந்த அளவு நிறைவேறும் போது அந்த அவன் செய்கிற அக்கிரமத்தின் அளவு சரியான அந்த பாயிண்ட்டை தொடும்போது கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவன். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. மற்ற கடவுளற்றவர்கள், ஒருவேளை துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க, கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதவர்கள் செய்கிற அநியாயம், அக்கிரமம், அதெல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அவருடைய நேரம் வரும்போது அவர் பதில் கொடுக்கிறவர். அதற்கு முன்பாக அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை ரட்சிக்கிற தேவன். ஒருவேளை அவர் குறித்த நேரம் வரைக்கும் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த அக்கிரமத்தின் அளவு நிறைவேறி விட்டது என்று சொன்னால் கர்த்தர் நியாய தீர்ப்பை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அதில் பிடித்த வசனம் என்ன தெரியுமா? கரெக்டாக 430 ஆண்டுகள் முடிந்த அன்று, கரெக்டாக அந்த டேட். கர்த்தர் அதுக்கு முன்னும் செய்யலை, பின்னும் செய்யலை. நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிடும் தெரியுமா? ஒரு நாள் அல்லனா ஒரு 5 நிமிடம் பொறுத்திருந்தோன்னா கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறிக்கும். ஆனால் அதற்கு நமக்கு பொறுத்திருக்க மனதில்லாமல் நம்மளோட மாம்சத்தினாலே எத்தனை முயற்சி செய்து கர்த்தர் கொடுத்ததையும் நம்ம இழந்து போய் விடுகிறோம். மனுஷர்களை நம்பி ஏமாந்து போய் விடுகிறோம். வேதனையை வருவித்துக் கொள்கிறோம். அதனால் ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கர்த்தரை விட்டு விலகி விடாதீங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்கிறது. அது நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாது என்று வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? அதனால் கர்த்தர் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் தாமதிக்க வேண்டும் அவருடைய நேரத்திற்காக. ஏன்னா எத்தனதின் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். நேர்த்தியாய் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை பார்க்கும்போது வயது ஆகிக்கொண்டே போகுதே என்று சரியான திருமண காரியங்கள் நடைபெறலைன்னா என்ன அநேகர் என்ன செஞ்சுறாங்க, விசுவாசத்தை விட்டு அவிசுவாசிகளோடு இப்போ என்ன செஞ்சு விடுறாங்க, சம்பந்தம் கடந்து விடுகிறார்கள். அது நாளெல்லாம் திருமண வாழ்க்கையை ஆக்கி விடுகிறது, நரகமாக்கி விடுகிறது. வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இது. அவிசுவாசிகளோடு என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாது.
இந்த நாளில் தேவசம் அதுக்கு நம்ம என்ன சாக்கு போக்கு சொல்கிறோம் தெரியுமா? திருமணத்திற்கு பிறகு நான் மாற்றி விடுவேன் என்று ஒரு சாக்கு போக்கு. நமக்காகவே ஒரு சுய நீதியை நம்ம கற்பித்து கொண்டு திருமணம் ஆன பிறகு எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டு இருக்கிற இல்லவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி அடுத்த நாள் பார்த்தா அருமையான ஒரு தேவ பிள்ளையின் குடும்பத்திலிருந்து ஒரு சம்மந்தம் கேட்டு வருவார்கள் தெரியுமா? எவ்வளவோ இழந்து போய் விடுகிறோம் தெரியுமா? அதனால் தேவனுடைய வேலைக்காக பொறுமையோடு நம்ம காத்திருப்போம். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், அந்த 5ஆம் வசனம் பார்க்குறோம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ நாம் அதன்படி செய்ய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி, குடும்ப வாழ்க்கையினாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவர்களை நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று எப்படி நமக்கு தெரியும்? இதுதான் எனக்கு அநேகருக்கு பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அவர் சொல்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவரோடு உறவு வேண்டும். எப்படிப்பட்ட உறவு? நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும். நாம் எப்படி அவரோடு பேசுவோம்? ஜெபத்தில் நம்முடைய இருதயத்தெல்லாம் நாம் திறந்து அவருக்கு கொடுக்குறோம். அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அன்னாள் என்ன செய்தால் தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் என்ன செஞ்சிட்டான்? ஊற்றி விட்டான். மனசில் இருக்கிறதெல்லாம் திறந்து கொட்டிட்டான். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? மனசில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் கொண்டு போய் மற்ற மனுஷர் இடத்துல என்னது கொட்டிடும். எல்லாம் ஒன்றை கூட மறைத்து வைக்கிறது கிடையாது. அவங்க எல்லாம் நம்பிக்கைக்குரிய பாத்திரம் என்பதை போல் நம்ம நினைத்து கொண்டு வீட்டில் நடக்கிற அத்தனை காரியத்தையும் போய் என்ன செய்கிறோம்? மனுஷர் இடத்துல கொட்டி விடுகிறோம். நிறைய மருமக்கள்மார் மாமியாரை பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி விடுகிறாங்க. மாமியார்மார் மருமகளை பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லிடுறாங்க. கடைசியில் பாருங்கள், இவர்களே அவர்களுக்கு சத்துருக்களாக மாறிடுவாங்க. அவங்க சொன்னதெல்லாம் திரும்பி அவங்க காதில் போய் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்துவிடும். என்ன இருந்தாலும் ஒரு கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. எல்லாவற்றையும் அவர் தான் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டார். இன்னொரு ஜெபிக்கிற பிள்ளைகிட்ட போய் சொல்லுவாரா? அவன் அந்த வீட்டில் என் வீட்டில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஆண்டவர் புரளி பேசுகிற ஆண்டவரா? இல்லை. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் மட்டும்தான் தெரியும். யார்கிட்டையும் சொல்ல கூடாது. அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே பாருங்கள், அப்படி நம்ம பேசணும். ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறான்னு எப்படி தெரியும்? இந்த வேத வசனம்தான். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய கையில் அருமையான ஒரு புஸ்தகம், ஈடு இணையற்ற ஒரு புஸ்தகம், தேவனுடைய வார்த்தை நிறைந்த புஸ்தகம். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். ஏன்னா இந்த வார்த்தை தான் மாம்சமாய் இயேசுவாக இந்த உலகத்தில் வந்து வெளிப்பட்டார் என்று நமக்கு தெரியும் அல்லவா? அதனால தான் இந்த வேதத்தை என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. யார் இரவென்றும் பகலென்றும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேதத்தை வாசிக்கிறார்களோ உண்மையாகவே அவர்கள் பாக்கியவான். ஏன் தெரியுமா? நாம் கால் இடராதபடிக்கு இந்த வேதம் நம்மை காத்துக்கொள்ளும். நம்ம தவறும்போது வேத வசனம் தெரியாட்டினா நம்ம செய்கிறது தவறுதுன்னே நமக்கு தெரியாது. ஏதாவது தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வேத வசனம் நம்ம எச்சரிக்கும். அப்போ தான் நமக்கு உணர்வு வரும். ஐயோ, வேதம் இப்படி அல்லவா நமக்கு சொல்லி இருக்கிறது, நம்ம தெரியாமல் இதை செய்து விட்டோமே என்று சொல்லி நம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இந்த வேத வசனம் தான் நம்மை நடத்தும். வேதம் சொல்கிறது, இப்படி வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார் அல்லவா? இந்த வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், இந்த வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியினாலே என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் வருகிறது. தாவீதுக்கு இந்த வேதத்தின் மேலே, ஆண்டவர் மேலே இருந்த அன்பை விவரிக்கவே முடியாது. அவ்வளவாய் ஆண்டவரை நேசித்தவர் மனிதர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானதெல்லாம் அவன் செய்வான். தாவீதுக்கு எப்படி தெரியும் இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது, இதுதான் கர்த்தருக்கு சுத்தமானது என்று சொல்லி அவனுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? அவனுக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட உறவு இருந்தது. ஆண்டவரை அவன் தேடினான். பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதும், அதனால தான் வீட்டில் கூட அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு அவனை குறித்து நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை கவனித்து கொண்டே இருந்தார்.
ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர சொல்லி அவனை அபிஷேகம் ராஜாவாக ஆடுகளின் பின்னாக கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்து அவனை இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சார்? ராஜாவாக. ஆடு மேய்த்தவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். காரணம், கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சுத்தமானது எல்லாம் செய்தவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ, இந்த வேதம் என்ன நமக்கு கற்பிக்கிறதோ அதன்படி நம்ம வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தாவீதை உயர்த்தின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை அவர் கட்டளையிடுவார் அல்லவா? இப்போ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நம் ஆசீர்வாதமாய் அமையும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறும்படியாய் எப்போ கர்த்தர் உயர்த்துவார் தெரியுமா? அவருடைய வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது. அப்போது 3 காரியங்களை இதிலிருந்து பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப சகோதரனே சகோதரியே, ஒருவேளை தாய்மாரே தகப்பன்மாரே முதியோர்களை யாராக இருந்தாலும், ஒருவேளை எனக்கு வயசாயிட்டு இனிமே இவ்வளோ நாட்களை இவ்வளவு வருஷங்களை நான் வீணாய் கடித்து விட்டேனே என்று சொல்லி ஒருவேளை இனிமே எனக்கு ஒரு மாற்றம் வர முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தான் வார்த்தை. இன்றைக்கும் நம்ம இதன்படி நடக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் 3 காரியங்கள் இதை நம்ம செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாறும். ஏன்னா வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. முதலாவது அவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்க வேண்டும், வருந்தி அழைக்க வேண்டும். இயேசுவே என் வாழ்க்கையில் வாழும். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் யாராவது இன்றைக்கு பாவத்தின் நிமித்தம் என்ன செய்வதென்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அநேகருக்குள்ள தற்கொலையின் எண்ணங்களை இன்றைக்கு பிசாசு விதைத்து கொண்டிருக்கிறான். எங்கே பார்த்தாலும் தற்கொலையின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளை, பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை இன்றைக்கி தற்கொலை என்கிற ஆவி அவர்களை இன்றைக்கி சின்ன காரியத்துக்கும் ஏன் உயிரோடு இருக்கிற செத்துப்போ என்று சொல்லும்படியாய் அவர்களை தூண்டி விட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பத்திரிகை செய்திகளில் வாசித்து எவ்வளோ வேதனை அடைகிறோம் தெரியுமா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே தூண்டப்பட்டு நான் இருக்கிறதை விட சாவது மேல், என் குடும்பத்துக்கு என்னால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, தயவு செய்து இன்றைக்கு அந்த எண்ணத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்து. ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு. அவரை கூப்பிடு. யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அவர் கிறிஸ்தவருடைய தெய்வம் அல்ல, உலகத்தின் தெய்வம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தேய்த்த தெய்வ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் தெய்வம் அவர் தான். யாராக இருந்தாலும் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு தான் இயேசு தெய்வம் என்று சொல்லி. இல்லை, யார் அவரை விசுவாசிக்கிறாரோ, இயேசு தான் தெய்வம் என்று சொல்லி எனக்காக இயேசு சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என் பாவத்தை அதனால் மன்னித்தார் என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ எல்லாருக்கும் அவர் தெய்வன். அவருக்கு பட்சபாதம் என்பதே கிடையாது. ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதே கிடையாது. யாராக இருந்தாலும் மேல்நாட்டு தெய்வம் அல்ல, எல்லாருக்கும் அவர் தான் தெய்வம். அந்த அன்பு தகப்பனை ஒரு விஷயம் நீங்கள் கூப்பிடுவீங்களா? இயேசுவே என் வாழ்க்கையில் மாறுங்க, இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றித்தாருங்கள் என்று நீங்கள் வருந்தி அழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது, அவருடைய நேரத்திற்காக பொறுமையோடு காத்திருங்கள். 3வது, அவர் என்ன சொல்கிறாரோ, ஒருவேளை வேத புஸ்தகம் உங்கள்கிட்ட இல்லைன்னா யார்கிட்டையாவது இந்த வேத புஸ்தகத்தை கேட்டு வாங்கி, எப்படியாவது நிறைய இடத்துல கிறிஸ்தவர்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாரும் கொடுப்பார்கள். அவங்ககிட்ட கேட்டு வாங்கி இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை, இதுவரைக்கும் இழந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பட்சபாதம் இல்லாத தகப்பன் அல்லவா? இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இயேசு எனக்கு வேணும் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் அவங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பா. உலகம் தரக்கூடாத அந்த மெய்யான சமாதானம் அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரை பெருகட்டும் அப்பா. அது மட்டுமல்ல, அவசரப்பட்டு எந்த காரியத்தை செய்து விடாதபடி கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி
அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நிச்சயம் எனக்கு சொன்னதை அவர் செய்வார் என்று சொல்லி உம்முடைய நேரத்திற்காக அது வெகு தூரத்தில் அல்ல, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகள் காத்திருக்கட்டும் அப்பா, காத்திருந்து உம்முடைய வேலையில் அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லையோ ஆண்டவரே, வேலை வாய்ப்பு இல்லையோ, பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரே. சீக்கிரமாய் அந்த காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்யுங்க. திருமணம் தடைப்பட்டு கொண்டோ இருக்கிறதோ எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு உடைய வேலை அந்த குடும்பத்தில் கடந்து வரட்டும், தனிப்பட்ட நபர்களில் கடந்து வரட்டும் அப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அன்றைக்கு அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணியை திராட்சரசமாய் மாறின அந்த அற்புதம் அப்பா இவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்க வேண்டும் என்று சொன்னார். உடைய வார்த்தைக்கு அப்பா முழுமையாய் கீழ்ப்படுகிற உள்ளத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடி நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த 3 காரியங்கள் நிமித்தம் அப்பா இந்த குடும்பங்கள், தனிப்பட்ட நபர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொருவரும் ருசி பார்க்கும்படியாய் உங்கள் கரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேனப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் நடப்பதாக கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.